Hi guys, welcome back to my channel. நான் தான் உங்கள் அஸ்வினி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங் தான் வந்து பார்க்க போகிறோம். இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, பிலிப்ஸில் வந்துட்டு ஸ்டெரிலைஸ் மிஷின் வந்து வாங்கியிருக்கோம். கூடவே வந்துட்டு பம்பிங் மிஷினும் வந்து வாங்கியிருக்கோம். இந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த Philips Avent மிஷின் பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு 11 மந்த்து கிட்ட வந்து ஆகுது. பாப்பா வந்து பிறந்தப்பவே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது இந்த அன்பாக்சிங்கும் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்லே வச்சு அன்பாக்ஸ் பண்ணது தான். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 4495 ருபீஸ்க்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஷாப்பில் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க. இது வந்து ஆன்லைன்லலாம் அவங்க வந்து வாங்கலை. இந்த Philips Avent கூடவே பார்த்திங்கன்னா இது கூடவே வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து பம்பிங் மிஷினும் சேர்த்தே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஹேண்ட் பம்பிங் மிஷின் தான். ரெண்டுமே வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 11 மந்த்தாக வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பாப்பாவோட எல்லா ஐட்டம்ஸுமே வந்துட்டு இதில் தான் வந்து நான் ஸ்டெரிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்டெரிலைஸ் மிஷின் பார்த்திங்கன்னா 99.9% வந்து ஜெர்ம் கில் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது 100% உண்மைதாங்க. நான் வந்துட்டு வாங்கி இவ்வளோ நாளாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. என்னோட பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா நான் அவளோட ஃபீடிங் பாட்டில் எல்லாமே வந்து இதில் தான் வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதுக்கப்புறம் அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் வந்துட்டு ப்ரைஸ் ரேஞ்சஸும் பார்த்திங்கன்னா அப்பப்போ ஆஃபர்லேயும் வந்து கிடைக்கிது. ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு தான். இதை வந்துட்டு என்கிட்ட சொல்லலாம் இல்லை. நான் வந்து ஆஃப்டர் டெலிவரி ஆகி 2வது நாளே வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது உள்ளே வந்துட்டு உங்களுக்கு இது மாதிரி தனித்தனி பார்ட்டிஷன் மாதிரி 2 பார்ட்டிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. மேலே வந்துட்டு நம்ம சின்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து அடுக்கிக்கலாம். உள்ளே வந்துட்டு பெரிய பெரிய ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுக்கலாம். அது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் வந்துட்டு ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் தான். ரொம்பவே சூப்பராக ரொம்ப குவாலிட்டியாக வந்து இருக்கும். கிட்டத்தட்ட நான் வாங்கி 11 மந்த்து கிட்ட ஆகுது. நெக்ஸ்ட் மந்த் வந்து பாப்பாவுக்கு பர்த்டேவே வரப்போகுது. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. அதனால தான் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் அட்வான்டேஜும் இருக்குது. இது வந்துட்டு ஆட்டோ கட் ஆஃப் இருக்குது. அதனால் நம்ம வந்துட்டு இதை ஆன் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து பக்கத்தில் இருந்து நம்ம ஆஃப் பண்ணோம் அப்படின்லாம் தேவையே இல்லை. ஆட்டோ கட் ஆஃப் இருக்கிறதுனால சூப்பராக ஆஃப் ஆகிடும். ஒயரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது இது மாதிரி வந்து எடுத்து உள்ளவே வந்து சுற்றி வச்சுக்கலாம். அது மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. இந்த ஒயரோட லென்த் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃப்ளக் பாயிண்ட் வந்து பக்கத்துலேயே இருக்க மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். இது மாதிரி 2 பாக்ஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே தான் வந்துட்டு நம்ம எல்லா பாட்டில், ஃபீடிங் பாட்டில், அதுக்கப்புறம் பேபிஸ்க்கு தேவையான வெசல்ஸ்லாம் வந்து நம்ம இதில் தான் வந்து அடுக்கி நம்ம வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணணும். இது வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால தான் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பம்பிங் மிஷினையும் அப்படியே வந்து நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிடுறேன். அதுக்கப்புறமா ஸ்டெரிலைஸ் மிஷினை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பம்பிங் மிஷின் அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா இது தனியாக தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டெரிலைஸ் மிஷினுக்குலாம் எந்த ஒரு கிஃப்டெல்லாம் கிடையாது. இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா 2100 ருபீஸோ என்னமோ தான். இதுலேயும் வந்துட்டு எந்த ஒரு ஆஃபருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஹேண்ட் பம்பிங் மிஷின் தான். இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக் பம்பிங் மிஷின் இல்லை. இதை வந்து நம்ம ஹேண்டில் தான் வந்து பம்ப் பண்ணி எடுக்கணும். இனிஷியல் ஸ்டேஜில் வந்து எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்து ஆட்டோமேட்டிக் பம்பிங் மிஷின் வந்து வாங்கிட்டேன், சார்ஜபிள் பம்பிங் மிஷினு. அதுவும் வந்துட்டு கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நம்ம கையில் வந்து பம்ப் பண்ணி டயர்டாகிடுவோம். ஆனால் அது வந்துட்டு நம்ம சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பம்ப் பண்ணுறதுனால ரொம்பவே ஈஸியாக ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. நம்ம ரொம்ப ஹேண்டியாகவும் எடுத்துகிட்டு போகலாம். இதுவுமே வந்துட்டு நம்ம ரொம்ப ஹேண்டியாக யூஸ் பண்ணிக்கிறது தான். ஆனால் இது வந்து நம்ம கையில் பம்ப் பண்ணுறதுனால ரொம்ப நம்மளால் பம்ப் பண்ணி எடுக்க
இருக்க முடியாது ஒரு 1/2 ஹவருக்கு மேலே. இப்போ வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ஒரு ஃபீடிங் பாட்டிலும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் பம்பிங் மிஷினும் தான் வந்து இருக்கும். இதுவுமே வந்துட்டு பாப்பா பிறந்தப்பவே என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது கூட வந்துட்டு ஃப்ரீ கிஃப்டாக வந்து இந்த 2 பேட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நிப்பிள் பேட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதை நான் இப்போ வரைக்குமே யூஸ் பண்ணல. ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி வந்துட்டு இதில் 2 பேக் வந்து இருந்தது, ஃப்ரீ கிஃப்டாக வந்து இருந்தது. இந்த பம்பிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம வந்துட்டு ரொம்ப நேரம் கையில் வந்து பம்ப் பண்ண முடியாது. நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 ஹவர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளால் பம்ப் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கை வலிக்க ஆரம்பிச்சிடும். உள்ளே வந்துட்டு இது மாதிரி மேனுவல் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ராடக்ட் தான் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மந்த்து கிட்ட வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நான் அந்த ரீசார்ஜபிள் வாங்கினேன். இப்போ வரைக்கும் இந்த பம்பிங் மிஷின் வந்துட்டு நான் எடுத்து அப்படியே வந்து பத்திரமா வச்சுருக்கேன். நான் வந்து கொஞ்ச நாள் தானே யூஸ் பண்ணேன், அதனால் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃபீடிங் பாட்டில் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி நிப்பிள், அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே க்ளோஸ் பண்ணுற லிட்டு எல்லாமே வந்து தனியாக வச்சுருந்தாங்க. இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஃபீடிங் பாட்டிலும் அதுக்கப்புறம் இந்த பம்பிங் மிஷினும் வந்து கொடுத்துருந்தாங்க. பம்பிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அதிகமாக பம்ப் பண்ணுவீங்க, பம்ப் பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒர்க்கே ஆகாது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ரீசார்ஜபிள் பம்பிங் மிஷின் வந்து வாங்கிக்கோங்க. அது வந்துட்டு லவ்லாக் பிராண்டில் வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை பற்றி கண்டிப்பாக இன்னொரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த பம்பிங் மிஷின் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக ஒரு நாளைக்கு வந்து 10 டைம்ஸ் 15 டைம்ஸ் தான் வந்து பம்ப் பண்ணி ஸ்டோர் பண்ணுவீங்க மில்க் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இது உங்களுக்கு ஒர்க்கே ஆகாது. ஒரு தடவை 2 தடவை நீங்கள் வந்து பம்ப் பண்ணுவீங்கன்னா இது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் வந்துட்டு எப்படி ஸ்டெரிலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்குது. இதை வந்துட்டு 2 பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்துட்டு பெருசாக வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், மேலே வந்து சின்னதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு ஆன் ஆஃப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணோடனே லைட் எரியும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆகிடும். அதுவே தண்ணி எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுவே வந்து கட் ஆஃப் ஆகிடும். இது மாதிரி வந்துட்டு சின்ன ஐட்டம்ஸ்லாம் மேலே வச்சுட்டு பெரிய ஐட்டம்ஸ்லாம் வந்து கீழே வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம சில்வர் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாமே வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பிபிஎஃப் ஃப்ரீ ப்ராடக்ட் வந்து எல்லாமே நம்ம வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து வீட்டில் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து டெமோ காமிக்கிறேன். இப்போ வாங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து வாட்ரு வந்து பேஸில் வந்து ஃபில் பண்ணிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ, நீங்கள் எவ்வளோ பாத்திரம் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி 1 கிளாஸோ 2 கிளாஸோ வந்து நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. அதிலே பாருங்கள், நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் வந்துட்டு கீழே அந்த வாட்டரை வந்து அப்படியே கரை பிடிச்ச மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். உள்ளே வந்துட்டு இதை இப்படி தான் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் அந்த பாத்திரத்தில் அதில் வந்துட்டு அப்சைட் டவுனில் வந்து வைக்கிறதுனால இது மாதிரி வந்து வச்சுக்கணும். பாப்பாவோட ஃபீடிங் பாட்டில் எல்லாமே வந்து நான் இதில் தான் வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அப்படியே வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் உங்களுக்கு வாட்டர் எப்படி வேணுமோ நீங்கள் அது மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து எல்லாத்தையும் இது மாதிரி அப்சைட் டவுனில் வந்து வச்சிடணும். இப்போ வந்துட்டு மேலே வந்து நீங்கள் இது மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் கூட வந்து அடுக்கிக்கலாம். அதுவும் வந்து சும்மா உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இந்த சின்ன சின்ன கிளாஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பால் பாட்டிலோட மூடி அதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேலே இருக்க லிடை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆன் பண்ணி விட்டுற வேண்டியதான். ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஸ்டெரிலைஸ் ஆகி ஆஃப் ஆகிடும். இதுக்குள்ளேயே வச்சு நீங்கள் 24 ஹவர்ஸ் வந்து அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வெளியில் எடுக்காமல் அதுக்குள்ளேயே வச்சு நம்ம யூஸ் பண்ணோன்னா அது ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு இது மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க. இதில் வந்துட்டு நிறைய வெசல்ஸும் வந்து நம்ம அடுக்கிற மாதிரி நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. மற்ற பிராண்டெல்லாம் இந்தளவுக்கு வந்து பெருசாலாம் கொடுக்கல. ஃப்ளக் பாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வேணுமோ எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணுற மாதிரியும் வந்து ஈஸியாக கொடுத்துருக்காங்க. அதனால் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா விசிட் பண்ணி பாருங்கள். சூவியை பற்றி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாருக்காகவும் தான் இந்த சூவியை காமிச்சிருக்கேன். சூவி வந்துட்டு பாலை குடிச்சிட்டு வாயில் வந்துட்டு பாலோடு வந்திருக்கா.
சூவியோட ஹெல்த் பற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. சூவி வந்து இப்போ ரொம்பவே நல்லா தான் இருக்கா. அவளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஓகே தான். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு சூவியும் மேக்னாவும் வந்து இவ்வளோ கிட்டத்தில் வந்து இருக்கிறத வந்து நான் வீடியோ எடுத்தேன். சரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து காமிச்சிருக்கேன். சூவிக்கு வந்து இன்னுமே வந்து மேக்னாவை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இன்னுமே வந்துட்டு சூவி அக்செப்ட் பண்ணிக்கல. இருந்தாலும் வந்துட்டு டெய்லி வந்து சூவி பாப்பா, காலையில் பார்த்துட்டு அப்படியே வந்து போயிடுவா. இதுதான் வந்து மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இது மாதிரி உங்கள் வீட்லேயும் உங்கள் குட்டி பெட்டு வந்து பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.